அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்னென்னா, ஒரு பெரிய ஒரு அற்புதமான ஒரு ரகசியம் ஜோதிடத்துக்குள்ளே ஒரு பொக்கிஷமாக ஒளிஞ்சிருக்கு. அது என்ன தெரியுமா? சித்திரை மாதத்தில் யாராவது பிறந்தா அவங்களுக்கு ஒரு ஆதிகால பரிகாரம். இந்த சித்திரை மாதத்தில் பாருங்கள், யாராவது சித்திரை மாதத்தில் கண்டிப்பாக பிறந்திருப்பாங்க. ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அது பெண்ணாக இருந்தாலும் சரி, சித்திரை மாதத்தில் பிறந்தாங்கன்னா அவங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் மேச ராசியில் உச்சமாக இருப்பார். அப்போ அந்த ஜாதகத்துக்கு எப்பவுமே சூரியனுடைய பவர் எப்போவுமே இருக்குது. இதில் பெரிய விஷயம் என்னென்னா, அந்த சூரியன் உச்சமானா, சூரியன்னா அப்பாவுடைய பவர் எந்த அளவுக்கு இருந்துச்சோ, இந்த குழந்தை சித்திரை மாதம் பிறந்த சூரிய உச்சமானா அதை விட ஒரு பவர் அதிகமாகும். அப்படின்னா பாருங்கள். அப்போது இந்த சூரியன் உச்சமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். எல்லாத்துக்கும் அந்த பவர் கிடைக்காது. அந்த சித்திரை மாதத்தில் சூரியன் பலம் ஆகணும். அப்பா எவ்வளவோ கஷ்டப்பட்டு நொடிஞ்சு போய் ஒரு முடிஞ்சு போகிற காலத்தில் ஒரு குழந்தை அந்த நேரத்தில் அந்த சித்திரை மாதத்தில் பிறந்தா, அந்த சித்திரை மாதத்தில் பிறந்தா அவங்க சீரழின்னு சொல்லுவாங்க. மாதத்துக்காக ஒரு குழந்தை சீரழியாது. இந்த குழந்தை இந்த மாதத்தில் பிறந்துருச்சு, இந்த கிழமையில் பிறந்துருச்சு, அதுக்கு சித்திரையில் பிறந்தா சீரழியும், சித்திரையில் பிறந்தா குடும்பத்துக்கு ஆகாது. இதெல்லாம் அந்த காலத்தில் ஏதோ ரூபத்தில் அந்த மொழிகளை மட்டும் வச்சுக்கிட்டாங்க. அப்படி கிடையாது. ஜாதகத்தில் 9 கிரகம் இருக்குது. 9 கிரகமும் ஒரு 27 நட்சத்திரத்தில் சாரம் வாங்கியிருக்குது. திசாபுத்தி இருக்குது, நவம்சம் இருக்குது, திசை இருப்பு இருக்குது. அது இல்லாமல் நம்மளுடைய அப்பா தாத்தா பூர்வ ஜென்ம புண்ணியம் இருக்குது. இதெல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு கனெக்ட் ஆகாமல் ஒரு குழந்தைக்கு சித்திரையில் பிறந்த சீரழின்னு நம்ம சொல்லப்படாது. ஏன்னா அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் கூட அந்த குடும்பம் நல்லா இருக்கலாம். ஏன் அப்படின்னா, அப்படி பார்த்தா சித்திரை மாதம் 30 நாளும் ஒரு குழந்தை பிறந்தால் சூரிய உச்சத்தில் தான் பிறக்கும். 30 நாளும் பிறக்கிற குழந்தை சீரழிஞ்சதுன்னா நாடு தாங்காது. அப்போ இதிலேருந்து என்ன தெரியுது? அந்த சித்திரை மாதத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் சூரியன் உச்சமாக இருந்தால் அந்த வீட்டுக்கு அரசன் நல்ல ஜம்முன்னு இருப்பார். அவர் தான் இனிமேல் இப்போ அவருக்கு பவர் கொடுத்துட்டாங்க. அந்த சக்தியெல்லாம் அவருக்கு தான் வந்திருக்கும். அப்போ இதிலேருந்து என்ன தெரியுதுங்க? அந்த ஜாதகத்துக்கு சூரிய உச்சமானால் அதாவது ஒரு காலையில் சூரிய உதயமானாலே நாட்டுக்கே பவர் வருது. இந்த நாடு எங்கெங்கெல்லாம் இருக்குது? மலேசியா, சிங்கப்பூர், மஸ்கட்டு, துபாய், நேபாள், ஜெர்மனி, அமெரிக்கா, லண்டன், எத்தனையோ நாடுகள் இருக்குது. அத்தனை நாட்டுக்கு ஒரே சூரியன் தான். அங்கே மேலே சூரிய உதிச்சாச்சுன்னா அதனுடைய பிரதிபலன் இந்த பூமிக்கு வருது. அப்போ ஒரு ஜாதகத்தில் சூரிய உச்சமானால் அந்த 9 கிரகத்துக்கு பவர் ஆயிரும். அப்போ இப்போ சொல்லுங்கள், இந்த சூரியன் உச்சமானால் அந்த குடும்பம் ஒரு பவராகவும் ஆகாதா? அப்படி ஒரு பவரோடு அந்த ஜாதகத்தில் சூரியன் உச்சமாக இருந்தால் அந்த ஜாதகருடைய அப்பா இருந்தார்னா அந்த ஜாதகர் அன்னையிலிருந்து அவர் வளர்ச்சிக்கு போவார். இனிமேல் அவரோட அதிகாரம் தான் அங்கே செல்லுபடியாகும். அவருக்கு கீழே தான் நம்ம எல்லாம் வாழ முடியும். அப்படின்னா பாருங்கள், நம்ம ஜாதகத்தில் சூரிய உச்சமாக இருந்தால் நம்ம அப்பா பலமாயிருவார். அவர் ஜாதகத்தில் சூரிய உச்சமாக இருந்தால் அவங்க அப்பா பலமாயிருவார். இதுக்கு தான் சூரிய உச்சம்னு வச்சாங்க. சாதாரண விஷயமானு பாருங்கள். மேச ராசியில் சூரியன் உச்சம். மேசம் என்பது முதல் வீடு. அந்த முதல் வீட்டில் சூரியன் என்பது முதல் கிரகம். அது போய் அந்த இடத்துல உச்சமாகிறதுக்கு ஆடி மாதத்தில் கருத்தெரிச்சா தான் சித்திரை மாதத்தில் குழந்தை பிறக்கும். இதை சித்திரையில் பிறந்த சீரியலின் முன்னோர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, கணவன் மனைவி 2 பேரும் சேரக்கூடாதுன்னு பிரித்து வச்சுட்டாங்க. ஆனால் அப்பாவுக்கே நொடிஞ்சு போகிற டயத்தில் இந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அப்பா நல்லா இருப்பார்னு வர்றதுக்கு அந்த சித்திரை மாதமே காரணமாகுது. அவ்வளவு சீக்கிரமாக ஒரு ராஜகிரக உச்சமாகுமா? ராஜகிரக உச்சமான அந்த வீட்டுக்கு ராஜா, நாட்டுக்கு ராஜா, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அவர்கிட்ட பேசி பாருங்கள், அதிகாரமாக தான் பேசுவார். அவருக்குன்னு ஒரு ஆணவம் இருக்கும், அவருக்குன்னு ஒரு பவர் இருக்குது. அவருக்கு நான் எதையும் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் கௌரவமாக தான் வாழுவேம்பார். காரணம் அந்த கிரகத்தோட தன்மை. எப்படி ஒரு பவர்னு பாருங்கள். இதெல்லாம் சூரியன் உச்சம். சித்திரை மாதம் பிறந்தவங்களுடைய வரலாறு எடுத்து பாருங்கள். அந்த வீட்டில் எந்த குழந்தை பிறந்திருக்கோ அவருடைய அப்பா உயர்ந்துகிட்டே போவார். ஒரு ஜாதகம் பார்க்க வந்தாங்கன்னா அவர் சொல்லுவாங்க, நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வருவாங்க,
இந்த குழந்தை சித்திரை மாதம் பிறந்துக்குது, சூரிய உச்சமாக இருக்குது, நீங்கள் நல்லா இருந்திருப்பீங்களா ஐயா அப்படின்னா, ஆமாங்க, இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் நான் எங்கே முடிஞ்சு போயிடுவேணும்னு நினச்சேன். இந்த குழந்தை பிறந்து ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்குள்ளேயே எனக்கு நல்லபடியாக இழந்த சக்தியெல்லாம் மீட்டெடுத்து இடந்தடம் வீடு வாசல் சொத்து சுகம் எல்லாம் தேடி இன்றைக்கி ஓரளவுக்கு குழந்தை தலையெடுத்ததுக்கப்புறம் நான் நல்லா இருக்கேன். இந்த காதில் கேட்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ இனிமையாக இருக்குதுன்னு சொல்லுங்கள். அப்போ இதெல்லாமே யாருடைய ஜாதகத்தில் வருது? ஒரு ஜாதகத்தில் சித்திரை மாதத்தில் பிறந்தால் சூரிய உச்சம். சரி, கடவுள் உங்களை அப்படி படைச்சிட்டாரு, இதுக்கு பரிகாரம் ஆதிகால பரிகாரம் வேணுமல்லவா? கண்டிப்பாக நீங்கள் செய்யணும். யாருடைய வீட்டில் எல்லாம் சித்திரை மாதத்தில் பிறந்து சூரியன் உச்சமாக இருக்காங்களோ அவங்க வீட்டில் எப்போவுமே விளக்கு என்றைக்கு அணையாத விளக்கு எரியணும். அணையாத விளக்கு எங்கே எரியுதுன்னா வள்ளலார் கோயிலில் தான் எரியுது. அதுக்கப்புறம் தான் மற்ற கோயிலெல்லாம் வந்து கருவறையில் விளக்கு எரியுது, வீடு வீட்டுக்கு விளக்கு எரியுது. அந்த அணையாத தீபம் போடாட்டியும் கூட காலையிலையும் மாலையிலையும் கண்டிப்பாக விளக்கு வீட்டில் எரியணும். விளக்கு வீட்டில் எரிஞ்சால் தீய சக்தி வீட்டுக்குள்ளே வராது. அப்போ காலையில் ஒருக்கா மாலையில் ஒருக்கா, அந்த 6 மணிக்கு காலையில் ஏற்றி இந்த 6 மணிக்கு காலையில் ஏற்றணும். பார்த்துக்குங்க, விளக்கு ஏற்றுவது அவ்வளவு சிறப்பு. ஏன் அப்படின்னா மண் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி திரியை போட்டு விளக்கு எரியணும். ஒவ்வொரு வீட்டில் நெய்யை ஊற்றி தீபத்தை போடுவாங்க. இதில் எந்த ஆச்சப்படையும் கிடையாது. ஆக மொத்தத்தில் ஜோதி ஒன்று தான், கடவுளுக்கு தேவை அதுதான். அதனால் நம்ம ஜாதகத்தில் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து இந்த ஆதிகால பரிகாரங்கள் சித்திரை மாதத்தில் யாராவது ஒரு குழந்தை பிறந்தால் காஞ்சிபுரத்தில் சித்திரபுத்திர கோயில் இருக்குது. உலகத்திலேயே ஒரே கோயில் சித்திரபுத்திர கோயில் காஞ்சிபுரத்தில் தான் ஆதிகால பழமை வாய்ந்த கோயில். அந்த காலத்தில் மேலே இடி இடிச்சதுன்னா அர்ச்சனாம்பாங்க, அப்புறம் சித்திரபுத்திரையா எங்களை காப்பாற்றும்பாங்க. நாங்கள் எல்லோரும் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு இடி வந்துடும். இந்த இடி வந்துருச்சுன்னா அம்மாவை போய் நம்ம அப்படியே பிடிச்சிக்குவோம். அப்போ அர்ச்சனா சொல்லுப்பா அப்படிம்பாங்க. நம்ம அர்ச்சனான்னு சொல்லுவோம். அவங்க அம்மா சித்திரபுத்திர ஐயா எங்களை காப்பாற்றுங்கன்னு. அந்த சித்திரபுத்திர ஐயாங்கிறதே அந்த சித்திரை மாதத்தில் பிறந்திருக்கிறவங்க வாழ்க்கையில் ஒரு முறை அந்த கோவிலுக்கு போயிட்டு வரணும். எப்படி? கண்டிப்பாக போயிட்டு வாங்க. காஞ்சிபுரத்தில் அந்த கோவில் இருக்குது. கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்கள் சித்திரை மாதம் பிறந்த தோஷம், நீங்கள் சீரழியலான்னு நினச்ச தோஷமெல்லாம் நீங்கி எப்படி சூரியன் உச்சமாக பிறந்து இந்த நாட்டையும் வீட்டையும் ஆள நினச்சிங்களோ அந்த யோகம் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். வாழ்க்கையில் ஒரு முறை போயிட்டு வாங்க. பக்கத்தில் தான் இருக்குது. சென்னையிலேருந்து 1 மணி நேரம், எப்படி இருந்தாலும் 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் காஞ்சிபுரம் போயிடலாம். காஞ்சிபுரத்தில் சித்திரபுத்திர ஐயா கோயில் யார் கேட்டாலும் சொல்லிடுவாங்க. இல்லை கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணுங்கள், அந்த கோயிலோட பிளேஸு லொக்கேஷன் எல்லாமே சர்ச் பண்ணுங்கள், அழகாக போயிட்டு வந்துடுவீங்க. போய் உங்கள் ஜாதகத்தை கொண்டு போய் வச்சு தேங்காய் பழம் பூ மாலை கல்கண்டெல்லாம் வச்சு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு 1 ஹவர் அந்த கோவிலில் உட்காந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. நல்லதே நடக்கும். எல்லாம் இந்த ஆதிகால பரிகார புத்தகத்தில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். வாழ்க்கையில் இந்த புக்கெல்லாம் பொக்கிசம். இந்த வீட்டுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கு இந்த புத்தகம் டெய்லி தினந்தோறும் எல்லா மக்களுக்கும் போயிட்டுருக்குது. அதில் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னா, இந்த புத்தகத்தில் வந்து முன்னோர்கள் வாழ்ந்ததை எல்லாம் எழுதியிருக்கேன். அதுதான் அதில் ஒரு ஹைலைட்டே. இந்த புத்தகம் வந்து ஒரு A4 சைஸு, 1736 பரிகாரம், பெரிய புத்தகம். இதுக்கு பாகம் 2 எழுதிக்கிட்டு இருக்கேன், பாகம் 3 போயிட்டுருக்குது, எழுதிட்டுருக்கோம். எல்லாமே கரண்ட்டில் தான் இருக்குது. இது வந்து இந்த புக்கு நம்மளுக்கு எதாவது தேவைப்படுதுன்னா கீழே போயிட்டு நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா 2 நாள் உங்கள் கையில் கிடச்சிரும். டோர் டெலிவரியாக கொடுத்துருவாங்க. இது இல்லாமல் நம்ம ஜாதகம் பார்க்குறோம், பிரசன்னம் பார்க்குறோம், ஜாதகம் பார்க்குறோம். இந்த ஜோதிட அலுவலகம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சென்னையில் வடபழனி முருகன் கோயில் வாசல்லையே இருக்குது. அங்கே சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை நம்ம ஜோதிடம் பார்க்குறோம். மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம். அப்படி பார்க்கணுன்னா நீங்கள் முன்பதிவு செய்யணும். அதுக்கு ஜாதகத்தில் வந்து நம்ம ஒரு வள்ளுவர் வாக்குன்னு யூடியூப் சேனல் வச்சுருக்கோம். அது வந்து சுப மாரிமுத்துன்னு யூடியூப்பில் போட்டிங்கன்னா நிறையா விஷயங்கள் கிடைக்கும். இப்போது காசி, ராமேஸ்வரம், விஸ்வாமித்திர கோயிலெல்லாம் கூட்டிகிட்டு போகிறேன். முழு விவரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம், பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து. வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.